பாருங்க, சுளைகள் ரொம்ப பெருசு. அதாவது இந்த சுளைகளுடைய அழகை பாருங்க, அப்போ பயங்கரமா இருக்கு. சின்ன வயசுல நம்ம சாப்பிட்ட பழங்களுடைய ஞாபகம் வருது. எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்களேன். ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு நீளம் இருக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் 106 கிராம் வருது. கிட்டத்தட்ட 53 கிராம் வருது இல்லையா? ஒரு ஆவரேஜ் பார்க்கும்போது ஒரு சுளையோட அளவு வந்து 53 கிராம் வருது. ஆனால் இது இதை விட அதிகமாக வரும். இனி நல்லா இனிப்பாக இருக்குது, நல்லா மணமாக இருக்குது, நல்லா கிரஞ்சாக இருக்குது. வணக்கம். நம்ம இன்னைக்கு பலாப்பழம் சாப்பிட்றதுக்காக சென்னையிலேருந்து திண்டுக்கல் வந்திருக்கோம். அப்படி என்ன அவ்வளோ தூரத்துலேருந்து வரணும்னு நீங்கள் யோசிக்கலாம். உண்மையிலே அது ஒரு வித்தியாசமான புது வெரைட்டி பலா. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பில்லை. J33, அதாவது மலேசியன் வெரைட்டி. மலேசியாவில் வந்து இது ரொம்ப பிரபல்யமான வெரைட்டி. அதாவது இருக்கிற வெரைட்டியில் இன்றைக்கி வேர்ல்டில் ஒரு 36 பிரிக்ஸ் இருக்க ஸ்வீட் இருக்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு வெரைட்டி. அது நம்ம கஸ்டமர் ஒருத்தருடைய தோட்டத்தில் திண்டுக்கல்லில் காய்ச்சிருக்குனாங்க. அவர் ஒரு கடந்த 3 ஆண்டுகளாக நமக்கு நிறைய செடிகளை வாங்கி நம்ம கான்டாக்டில் இருக்கக்கூடிய கஸ்டமர், விவசாயி, கஸ்டமர்னு சொல்லோட விவசாயி. அப்போது அவங்க சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஆர்வம். சரி, இப்படி ஒரு J33 பழத்திற்கு சார்னோடனே நம்ம உடனே கிளம்பி வந்தாச்சு. ஒரே நாளில் எல்லாம் பிளான்லாம் பண்ணி, ஏன்னா அதாவது நமக்கு அந்த ஆர்வத்தில் எல்லா வேலைகளையும் தள்ளி வச்சுட்டு இங்கே வந்திருக்கோம். சார் இப்போ சந்தித்து பேசலாம். ஏன்னா ரொம்ப இயற்கை ஆர்வலர். நம்ம ஏற்கனவே பலாவை பற்றி சொல்லும்போது நான் வந்து பலா மனிதன் ஜாக்மேன் சொல்லுவேன், ஹரிதாஸ் சாரை. அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அதாவது அவருடைய சிஷியர்கள் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர்னு சொல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்காக உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்? ஜான் பீட்டர் ராஜ். ஓகே. இதே வெள்ளோடு கிராமம் தான். ஓகே. விவசாய குடும்பத்துல பிறந்தது. ஓகே. அப்பா அம்மாவும் படிக்காதவங்க. சரி. நான் விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்பா அம்மா. சரி சரி. நான் CA முடிச்சுட்டு திண்டுக்கல்ல வந்து ஆடிட்டரா பிராக்டிஸ் பண்றேன். ஓகே. இருந்தாலும் அந்த விவசாய குடும்பத்துல பிறந்ததுனால அந்த ஜீன்லயே வந்துருது. விவசாயம் பண்ணணுங்கிற ஆசையில இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுகையில இருந்து இதை வந்து ஆரம்பிச்சு கண்ணுகள் நடவு பண்ணி இப்போ பலனுக்கு வரக்கூடிய சூழல்ல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. எங்க நர்சரி எப்போ உங்களுக்கு அறிமுகமாச்சு? நீங்க போன்லயே பேசிட்டு இருக்கிறோம், அதை கொஞ்சம் சொல்லுங்களா? 2021 ஜனவரியில வந்து உங்கள்கிட்ட வந்து செம்பருத்தி வரிக்கா வியட்நாம் ஏர்லயும் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். ஓகே ஓகே. அதெல்லாம் நடவு பண்ணிட்டீங்க இல்லையா? பண்ணியாச்சு. சரி, அந்த செடியை நம்ம ரெண்டா பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி, அதாவது நிறைய விவசாயம், நான் இங்க காந்தி கிராமத்துல தான் படிச்சேன். உங்க 3 கிலோமீட்டர் சொன்னீங்க இல்லையா? இங்க இருந்து 3 கிலோமீட்டர். எனக்கு திண்டுக்கல்னாலே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா 2 வருஷம் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன்னா அந்த காந்தி கிராமம் ஒரு காரணம் இல்லையா? அப்படிங்கும்போது அது மறக்க முடியாத விஷயம். இப்போ பொதுவா இந்த ஏரியால நான் அப்போ படிக்கிற காலத்துல பாத்துருக்கேன், நிறைய மக்காச்சோளம் அந்த மாதிரி மானாவாரி பயிர்கள் தான் பண்ணுவாங்க. நீங்க ஒரு வித்தியாசமா ஒரு பழப்பயிரை தேர்ந்தெடுக்க காரணம் எப்படி? அதாவது மற்ற பயிர்கள்ல வந்து வருமானம் வந்து சீக்கிரமே கிடைச்சிடும். இது வந்து ஒரு நீண்ட கால பயிர், ஆனா வருமானமும் அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். சரி. அதனால இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்குங்கிறதுனால என்னுடைய தொழிலுக்கு இதை வந்து ரெகுலரா என்னால பாக்குறதுக்கு முடியாது. சரி. அதனால ஆள் வச்சு பாக்குறதுனால நான் இந்த அதாவது நீங்க பார்ட் டைமா உங்களுக்கு டைம் இருக்கும்போது வந்து பாத்துக்கலாம். இந்த விவசாயம்னாக்க பாத்துக்கலாம். ஒரு நெல் விவசாயமே, சோளம், மற்ற எந்த பயிர்னாலும் நம்ம டெய்லி வந்து அட்டெண்ட் பண்ணணும், தோட்டத்துக்கு வந்து பார்க்கணும். இதுக்கெல்லாம் மேல எனக்கு ஒரு இது ஆர்வம் என்னன்னா, ஆக்சிஜன் உற்பத்தி பண்றதுல வந்து ஆலமரம், அரச மரத்துக்கு அடுத்து 3வது பிளேஸ்ல பலாமரம் இருக்கிறதாக ஒரு ஆர்டிகிள் படிச்சேன். இன்னைக்கு வந்து மனுஷன் எல்லாத்தையுமே வந்து மணல், தண்ணீர், பாறை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். வரக்கூடிய சந்ததிக்கு வந்து இப்ப ஆக்சிஜன் கூட சென்னையில வந்து மூக்குல போட்டு கண்டெய்னர்ல கிடைக்கிறது. கொரோனா டைம்ல ஒரு 1000 மரம் நம்ம உற்பத்தி பண்ணோம்னா நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். வரக்கூடிய சந்ததிக்கு நம்ம ஒரு 1000 மரத்தை வச்சுட்டு போலாங்கிறது ஒரு மனசுல உள்ளார்ந்த ஒரு மன நிறைவு. ஆமா. இது வந்து உங்க வீட்டுல இதை ஆர்வமா அதை ஏத்துக்கிட்டாங்களா நீங்க பண்ணும்போது? ஏன்னா ஒரு விவசாயம் பண்ணி நம்ம டெய்லி வருமானம் வரும்போது அது ஒரு வகையானது. இது ஒரு நீண்ட ஒரு 3ல இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வருமானம் வரும். அப்போ உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா எல்லாம் அதை ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. என்ன சொன்னாங்க? இது வந்து பலானா வைக்கலாம்னு சொன்னாங்களா? பலா வச்சாக்கு தோட்டம் விளங்காது, குடும்பம் விளங்காதுன்ட்டாங்க. இருந்தாலும் மொத்தமா குடும்பமே விளங்காதுன்ட்டாங்க. சரி. மீறிட்டு தான் பலா வச்சிருக்கிறேன். சரி. விவசாயம் பண்றதுக்கு விடுறதுக்கே பேரண்ட்ஸுக்கோ என்னுடைய ஒய்ஃபுக்கோ இஷ்டமே இல்ல. எல்லாருமே ஒயிட் ஜாப், அதாவது ஒயிட் காலர் ஜாப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். பேங்க், சினிமாவில் காமிக்கிற மாதிரி வீட்டுக்காரர் வெளியே போனா அப்படி நீட்டா வரும்போதும்
எந்த பவுடர் போட்டு போனாரோ அதே மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் விருப்பமும். நம்ம பிள்ளைங்களே அப்படி தான் நினைக்கிறோம் இல்லையா, ஒரு அழுக்காகக்கூடாது, வேர்வை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அதுவே ஒரு சமூக நிலை மாறிக்கிட்டு இருக்குது. அந்த இதில் நீங்கள் இது பண்ணியிருக்கும் போது வீட்லேயே உங்களுக்கு அது எதிர்ப்பாக தான் இருந்தது. டிஸ்கரேஜ் தான் ஜாஸ்தி. டிஸ்கரேஜ் ஜாஸ்தி இருந்தாலும் இங்கே நிறைய பேர் இது மாதிரி பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களை பார்த்து யாராவது பண்ணுறாங்களா? பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வருஷம். இன்னும் அப்படியே இது மாதிரி பண்ணும்போது ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும். ஆமாம், இது மாதிரி இந்த மூட நம்பிக்கை இப்போ நம்ம வந்து அது நமக்கு ஆகாதுங்கிறது வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா? எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. எங்கள் ஊர்லேயே எங்கள் வீட்லேயும் கூட எங்கள் வீட்டை சுற்றி நிறையா பலாமரம் இருக்குது. நான் மாடியிலே இப்போ எங்கள் நர்சரியில் மாடியிலே வச்சுருக்கேன். ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய இந்த மாதிரி இன்னும் கூட சிலர் நம்பிக்கையில் இருப்பாங்க. அவங்க ஏதோ அதை ஏற்றுக்கணும், புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன். நல்ல ஒரு பலான்னாக்கா எனக்கு ரொம்ப உயிர். அதாவது நான் சின்ன வயசுல நிறைய சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இந்த ஏரியாவில் உங்களுக்கு சிறுமலையில் நிறைய பலாப்பழம் கிடைக்கும் இல்லையா? சிறுமலையில் உள்ள பலாப்பழங்கள்லாம் நீங்கள் சாப்பிட்டு அனுபவம் இருக்கும் உங்களுக்கு. சரி சார், இப்போ இது வந்து என்ன வெரைட்டி நீங்களே சொல்லுங்க. J33ன்னு நான் நெட்டில் தான் அதை சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். சரி, நெட்டில் வந்து நங்கான்னு ஒரு பேரில் இது வந்து மலேசியன் பேரில் பேர் வச்சுருந்துருப்பாங்க போல இருக்கு. சரி, அதை வச்சு சர்ச் பண்ணி நம்மளுடைய நண்பர்கிட்ட சொல்லி ஒரு வருஷமா சர்ச் பண்ணி கர்நாடகாவில இருந்து 2021 அக்டோபர்ல இதை கொண்டு வந்து இங்க வச்சோம். 3 வருஷம் முடிஞ்சதுமே சாம்பிள் வந்து காய்க்க ஆரம்பிச்சு. 3 வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சு. சிலர் சொல்றாங்க 4-5 வருஷங்கிறாங்க. ஆனா 3 வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சு. இது ஒரு 10-15 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் 10 கிலோவுக்கு மேலே வரும். 10 கிலோ இருக்கு, மேலே இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக ஒரு 20 கிலோ வரைக்கும் வராங்கிறாங்க. ஒரு வியாபாரிக்கோ விவசாயிக்கோ ஏற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெரிய பெரிய சைஸாக இருக்கும்போது அந்த சுளைகளும் வந்து பெருசாக இருக்கும். அதே மாதிரி நல்லா எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு இனிப்பு தன்மையோட இருக்கும். நீங்கள் இந்த பழம் ஏற்கனவே சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? நல்ல டேஸ்ட்டு, நல்ல மனம். இப்போ இதுவும் நல்ல மனமாக தான் இருக்குது. நல்ல மனம் இங்கே வரைக்கும் அடிக்குது. நம்ம கட் பண்ணாத போதே நல்ல மனமாக இருக்குது. நம்ம இந்த பழத்தை நம்ம கட் பண்ணி பார்ப்போம். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் மற்ற பழங்கள்லாம் ஒரு நாளே தண்ணி ஒழுகும், புளிப்பு ஸ்மெல் வரும். அதுக்கு மேல சாப்பிட்டோம்னா கசப்பு புளிப்பு இதெல்லாம் டேஸ்ட் கலந்து வரும். இது வந்து 2 நாளைக்கு கூட வெளியிலே வச்சிருக்கலாம். ஓகே ஓகே, சீக்கிரம் கெடாம இருக்கும், தண்ணி வடிய மாட்டேங்குது. ஆமா, அதான் வியாபாரத்துக்கு பொதுவா ஒரு இடம் நம்ம லாங் கொண்டு போறோம், அதெல்லாம் தாங்குற அளவு இருந்தாதான் வியாபாரத்துக்கு வந்து அது செட் ஆகும். அது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் அதுல இருக்கு. ஓகே சார், காய்ப்பை பொறுத்த மட்டும் வருஷத்துக்கு 2 சீசன் நான் படிச்சிருக்கேன். ஆனா எங்க இதுலயும் பார்த்தா இப்ப பழம் பறிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அதுல பிஞ்சு விட்டுருக்கு. ஓகே ஓகே, அப்ப 2 சீசன்ங்கிறது ஏறக்குறைய உண்மைதான். ஏன்னா இதெல்லாம் நம்ம அனுபவத்துல தான் தெரிஞ்சுக்க முடியும். படிக்கிறதுனால நம்ம நம்பிக்கை சில இடங்கள் பொறுத்து அது மாறவும் செய்யும். மரத்தினுடைய தன்மை, அந்த மண்ணோட தன்மை, தண்ணியோட தன்மையை பொறுத்து அந்த குணம் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இது உங்க தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 சீசன் அப்பப்போ காய்ச்சிட்டே இருக்கு இல்லையா? அப்பப்போ காய்க்கும் போது நமக்கு ஒரு மார்க்கெட்ல நல்ல விலை கிடைக்கும், ரேட்டு கிடைச்சது. ஆமா, நீங்க இப்ப இந்த நாளி பூன்னு கூட சொன்னீங்க, 60 அது கூட ஒரு உதாரணம் தான். என்ன, ஒரு அந்த பழத்தை கொலையை வெட்டி கொண்டு போகும்போது நமக்கு சந்தையில அந்த மாதிரி பழத்தை யாரும் பார்க்காதனால அது ஒரு போட்டியா அது என்ன ஒரு வாழைத்தார் என்ன விலைக்கு சேல்ஸ் ஆச்சுன்னு சொன்னீங்க? 850 ரூபாய் ஒரு வாழைத்தார். நம்ம ஒரு 200 ரூபா 300 ரூபாய் விற்கக்கூடியது 850 ரூபா விற்கிறோம்னாக்க அப்போ என்னன்னா புதுசா என்ன இருக்குதோ நல்ல ரகங்களை நம்ம வளர்க்கணும். அப்பதான் விவசாயத்துல நம்ம ஜெயிக்க முடியும். கரெக்டுங்களா? ஓகே, இந்த பழத்தை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாருங்க, சுளைகள் ரொம்ப பெருசு. அதாவது ஒரு நல்ல பலாப்பழம்னாக்க உங்களுக்கு இது மாதிரி சுளைகள் வந்து பெருசா வந்தாதான் உங்களுக்கு அதனுடைய சுவை நல்லா இருக்கும். லேசான பால் வருது இல்லையா? இந்த சுளைகளுடைய அழகை பாருங்க, அப்போ பயங்கரமா இருக்கு. சின்ன வயசுல நம்ம சாப்பிட்ட பழங்களுடைய ஞாபகம் வருது. எவ்வளவு நீளமா இருக்கு பாருங்க, ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு நீளம் இருக்கிற அளவுக்கு இருக்கு. ஆனா பழம் சைஸ் பார்க்கும்போது ரொம்ப பெருசா தெரியல. ஆனா அதனுடைய சுளைகளை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. தண்டு பார்த்தாக்க கம்மியா இருக்கு இந்த கோர். ஆமா, இதுவும் கம்மி, அதே மாதிரி இந்த இதுவும் கூட கம்மி தான். ஒரு பழத்தினுடைய சைஸ் இது மாதிரி இருக்கு. இதுவே உங்களுக்கு ஒரு 10 கிலோ 12 கிலோ தான் வெயிட் இருக்கும். இதுவே இன்னும் பழம் பெருசாச்சுன்னா உங்களுக்கு இன்னும் சுளைகளுடைய சைஸ் நல்லா இருக்கும். இதனுடைய விதை எவ்வளோ எந்த அளவு இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுமாதிரி சதைப்பகுதியும் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த சதைப்பகுதியை வச்சு தான் உங்களுக்கு ஒரு பழத்தோடைய ருசியே.
இந்த சதைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக பிரிக்ஸ் அளவு சொல்லுவாங்க. பிரிக்ஸ் அளவு ரொம்ப இனிப்பாக இருந்தால் மட்டும் அது நல்ல பலான்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு நல்ல கிரஞ்சாக இருக்கணும். அது எப்படி இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா இனிப்பாக இருக்குது, நல்லா மணமாக இருக்குது, நல்லா கிரஞ்சாக இருக்குது. மெயினாக அந்த 3 ஒரு பலாப்பழம்னா இருக்கணும், இருந்தால் தான் அது நல்ல பலாப்பழம்னு சொல்ல முடியும். சில பழம் நல்லா இனிக்கும், ஆனால் அந்த தடிமன் இருக்குது, அந்த சதை தடிமன் இருக்காது, கிரஞ்சு இருக்காது, வழுவழுப்பாக இருக்கும். அது வந்து நம்ம மார்க் கொடுக்க முடியாது அதுக்கு. இந்த மாதிரி பலாப்பழம் தான் நல்ல ருசியான பலாப்பழம். பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், சொல்லி பாருங்கள். இப்போ பெய்த மழை அங்கே பெய்யுதா சார்? இப்போ 2 நாளைக்கு முன்னுக்கு பெஞ்சது மழை பெய்ததுக்குள்ள அடையாளம் தெரியல. பலாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல இனிப்பாகவே இருக்குது. பொதுவாக மழை பெய்யும் போது கொஞ்சம் அதனுடைய இந்த தண்ணி சத்துலாம் சேர்றதுனால கொஞ்சம் இனிப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மாதிரி இல்லை சார். இந்த மொத்தம் எத்தனை ஏக்கர்ல நீங்க பலா வச்சிருக்கீங்க? 8 ஏக்கர்ல இருந்து 9 ஏக்கர்ல வச்சிருக்கோம். சரி. அது பல வகைகள் வந்து கலந்துருக்கு. J33 மட்டும் ஒரு 125 130 செடி வச்சிருக்கோம் நாங்க. சரி. இது வந்து விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்கு? நீங்க எங்க சேல் பண்றீங்க? இதுல வர இப்போ எல்லாம் பழம் வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ஆமா. இது எங்க சேல் பண்றீங்க? இங்க சிறுமலை செட்டுன்னு எங்களுக்கு சிறுமலையில இருந்து வரக்கூடிய எலுமிச்சை, பலா, வாழை, சவுச்சோவு இதுக்கெல்லாம் மார்க்கெட் இருக்கு சிறுமலை செட்டுன்னு. ஓகே. அங்க கொண்டு போனாக்க ஏலம் முறையில வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே ஓகே. அதுக்கு விற்பனையில எங்களுக்கு இதுவரை எவ்வளவு இருந்தாலும் வித்துறலாம். இந்த J33லயே வந்து பெங்களூருக்கு வந்து ஒருத்தருக்கு 3 காய் போனது. பணம் வந்து ஜிபேல போட்டு விட்டாங்க. இங்க லோக்கல்லயும் வந்து 1 கிலோ 100 ரூபீஸ்னு வாங்கிட்டாங்க லோக்கல்லயே. சரி சரி. ஆமா, மற்ற பலான்னா உங்களுக்கு 30 ரூபா 40 ரூபா தான் சேல் ஆகும். இது 100 ரூபாங்கிறது நல்ல விலை தானே? வியட்நாம் ஏர்லயே எங்கள்கிட்ட வந்து 50 ரூபான்னு வாங்கிக்கிறாங்க. ரைட் ரைட். ஏன்னா நாங்க இயற்கை ஆமா இயற்கை முறை ஒண்ணு. நீங்க அதே மாதிரி ரெட் ஜாக் போட்டீங்கன்னா தங் சூர்யா எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டீங்கன்னா 200 ரூபாய் கூட இன்னைக்கு கேரளால விலை இருக்குது. அந்த தங் சூர்யா ரெட் ஜாக்குலாம் அந்த மாதிரி நம்ம மார்க்கெட்ல என்ன பொருள் விலை அதிகமா போகுதோ அந்த செடிகளை வளர்க்கறது நல்ல விவசாயிகளை வச்சிருக்கேன். அதுவும் இருக்கு. சரி சரி. மல்லேஸ்வரம் ரெட்டு, மங்களா ரெட்டு, ஓகே, செம்பருத்தி, டேங் சூர்யா எல்லாமே இருக்கு. சரி சரி. 106 கிராம் வருது, கிட்டத்தட்ட 53 கிராம் வருது இல்லையா? ஒரு ஆவரேஜ் பார்க்கும்போது ஒரு சுளையோட அளவு வந்து 53 கிராம் வருது. ஆனா இது இதை விட அதிகமா வரும் இனி போக போக. அதாவது பழம் பெருசாகணும். ரெண்டாவது வந்து பொதுவா பலா மா எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட்ல காய்க்கிறத விட வருஷம் ஆக ஆக பழம் டேஸ்ட் கூடும், சைஸும் பெருசாகும். மரம் விளைய மரம் விளைய கரெக்டா? அந்த வார்த்தை கரெக்ட். நான் சொல்றதை விட நீங்க கரெக்டா ஒரு விவசாயிங்கிறதுல கரெக்டா சொன்னீங்க. மரம் வயசாக ஆக அதனுடைய பழம் வந்து டேஸ்ட் அதே திக்னஸ் எல்லாமே கூடிட்டே இருக்கும், குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நீங்க அறுவடை பண்ணீங்கல்ல, இந்த மரத்துல வந்து எத்தனை காய் காய்ச்சது? 3 காய் காய்ச்சது. ஏற்கனவே 2 காய் அறுவடை பண்ணியாச்சு. இது 3வது காய். ஒரு காயை விட்டு இருந்தாக்க அந்த 3 காயோட வெயிட் வந்து ஒரு காயில சத்து எல்லாமே அதுக்கு வந்து காய் பெருசா இருக்கும், இன்னும் வெயிட் வரும், டேஸ்ட் எல்லாமே அதிகமாகும். இப்ப நீங்க கூட இந்த பாருங்க வியட்நாம் பலா இப்ப நிறைய பிஞ்சு இருக்குது. இந்த பாருங்க இந்த பிஞ்சு வந்து நல்லா தரமா இருக்கு, நல்ல தரமா இருக்கு. இப்ப இந்த மாதிரி இப்ப இந்த பாருங்க சிலது வந்து மெக்குன்னு சொல்லுவோம், நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல பேரு. இப்ப இந்த காய் பாருங்களேன், சோரக்காய். ஆமா, இந்த மாதிரி நிறைய பிஞ்சுகளை விடும்போது அதுக்கு தேவையான சாப்பாடு கிடைக்காது. அப்போ என்ன ஆகும்னாக்க அந்த சோரக்காய் மாதிரி வரும். அப்ப அது மார்க்கெட்லயும் விலை இருக்காது. அப்ப ரெண்டாவது இந்த மரத்துக்கு எத்தனை விடலாம்னா இதுதான் கரெக்ட். இன்னும் இது இப்ப அறுவடை பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இருக்கிற மாதிரி ஒரு 2-3 காய் விட்டுக்கலாம். இப்ப சில இதுல இன்னொரு 5-6 பிஞ்சை தின்னியும் பண்ணிட்டோம்னாக்க மரம் வந்து லைஃபும் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழமும் பெருசா இருக்கும், சுளைகளும் டேஸ்டா இருக்கும். இதை நீங்க எல்லா மரத்துக்குமே கடைபிடிக்கணும். வியட்நாம் பலாவை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த தின்னியும் பண்றதே பெரிய வேலையா இருக்கும். நம்ம வேலையாட்கள் கிடைக்கல அது, ஏன்னா அவ்வளவு மானாவாரியா நிறைய காய்க்கும், நிறைய பூ விடும். அதை நம்ம கட் பண்ணணும்னாலும் அதுக்கு ஒரு ஆளை விட்டா இன்னைக்கு உள்ள இப்போ ஆட்கள் பற்றாக்குறைக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா அதை பார்த்தோம்னா நமக்கு பழங்கள் நல்ல ஷேப்பு இது மாதிரி நல்ல தரமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி கொஞ்சம் திண்ணியும் பண்ணி வளருங்க. அது மாதிரி உங்க தோட்டத்தை பார்த்ததுல கொஞ்சம் கவாத்தும் இன்னும் கொஞ்சம் பண்ணணும். என்ன தரையை ஒட்டி இருக்கு, அது மாதிரி இருக்கிறத கொஞ்சம் வரக்கூடிய ஜூலை மாசம் பண்ணுங்க. இப்ப வேண்டாம், இது வெயில் காலம், ஜூலை மாசம் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த பழம் 2 நாளைக்கு முன்னாடியே பழுத்துருச்சு, இருந்தாலும் உங்க எனக்காக வெயிட் பண்ணி வாங்க சார் உங்களுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வெரைட்டிகளை வைக்கணும், நீங்களும் நல்லா விவசாயத்துல லாபகரமா வரணுங்கிறது கடவுள்கிட்ட வேண்டிட்டு இயற்கையிட்ட வேண்டிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், நன்றி.